ஒருமுறை கர்மவீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு நல்லா படிச்ச பையன் வந்துட்டு சீட்டுக்காக போயிருந்தானா. எனக்கு பிரசிடென்சி காலேஜ்ல ஒரு வேதியியல் துறையில தான் எனக்கு சீட்டு வேணும். உடனே தலைவர் காலேஜுக்கு போன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி பையனுக்கு ஒரு சீட்டு வேணும், அனுப்புறேன் கொடுங்கன்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா சீட்டெல்லாம் தீர்ந்து போச்சு, 22 சீட்டு தான் இருக்கு, இதுக்கு மேல கொடுக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவரே அந்த பையன் ஒத்த கால நிக்கிறான். இல்ல, எனக்கு வேதியியல் துறை தான் வேணும், பிரசிடென்சி காலேஜ் தான் வைப்போம். அந்த பையனை பிரசிடென்சி காலேஜுக்கு காமராஜர் கூட்டிட்டு போறாரு. உட்காந்து அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு. என்னப்பா பிரச்சனை, பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். இல்ல ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இருக்கிறது 22 சீட்டு தான், இவ்வளவுதான் எங்களால இங்க மேனேஜ் பண்ண முடியும். அப்படியே உட்காந்துக்கிட்டு அங்க பாக்குறாரு. லேப் இருக்கு. அது என்ன? அது ஆய்வுக்கூடம். லேப் ஐயா. சரி, வேதியியல் துறையில கிளாஸ் ரூம்ல பசங்க இருப்பாங்க, பிராக்டிகல் பண்ணும்போது அவங்க அங்க போய் தான் ஆகணும். ஆமா, அப்ப இந்த இடம் காலியா தானே இருக்கும். அப்போ இன்னொரு 22 சீட்டை உருவாக்கு. காலையில இவங்க படிக்கட்டும், இவங்க லேப்ல போய் வேலை செய்யும் போது இன்னும் 22 பேர் படிக்கட்டும். ஐயா, அது எப்படியா? அதுக்கெல்லாம் ஜியோ வேணுமே. நான் போடுறதுதான் கையெழுத்து, நான் போடுறதுதான் ஜியோன்னு போடுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அப்படி கொண்டு வந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு படிக்கக்கூடிய ஈவினிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். அப்படி அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கல்வி கிடைக்காம இருக்கலாம், ஆனா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த கர்ம வீரர் காமராசர் கல்வி நலத்திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை கிராமத்திற்கு ஒண்ணு இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்குனாரு. அப்படிப்பட்ட கல்வி கண் திறந்த செயல் வீரர் கர்ம வீரர் காமராசரை ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் அவரை பற்றி பேசி என் ஸ்கூல் டேஸ்ல நான் வாங்காத அவார்ட்ஸே கிடையாது. அந்த பயணத்தை நான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறதுல நான் பெருமையும் படுறேன். கல்விக்கு பிறகு வேலை இல்லாம கஷ்டப்படுற பல பேரோட வாழ்க்கையில வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க இருக்க ஒரு புண்ணிய விஷயத்தை நானும் செய்யறேன்னு பெருமைப்படுறேன். நன்றி. காமராஜரினுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வரும்னு நான் நம்புறேன்.